அனைவருக்கும் வணக்கம். கோரக்கர் சித்தரின் 2ஆம் பகுதி தொடர்ச்சி. அப்பொழுது கூத்தாடிகள் சிலர் வருத்தத்தோடு அங்கு வந்து அமர்ந்தனர். கோரக்கர் அவர்களின் வருத்தத்திற்கான காரணத்தை வினாவினார். அவர்களும் இவரை பார்த்து, நாங்கள் இந்த நகரத்து அரசியிடம் எங்களுடைய திறமையை காட்டி பரிசு பெறலாம் என்று வந்தோம். ஆனால் எங்களுடைய மத்தளம் முழகுவோன் நோய்வாய்ப்பட்டிருப்பதால் மத்தளம் முழக்குவதற்கு வேறு ஆள் இல்லை. இதற்கு என்ன செய்யலாம் என்பதே எங்கள் கவலை என்றனர். கோரக்கர் அவர்களை பார்த்து, எனக்கு மத்தளம் முழக்குவதில் பயிற்சி உண்டு, நான் முழக்குகிறேன், நீங்கள் புறப்படுங்கள் என்று கூறி அவர்களோடு அரண்மனைக்கு போய் அரசி முன்பு அவர்கள் கூத்தாடும்போது மத்தளம் முழக்கினார். அரசியோடு சேர்ந்து கூத்தை ரசித்த மச்சேந்திரர் மத்தள முழக்கத்தில் சில அறிகுறிகளை கேட்டார். தன்னுடைய சீடனே மத்தளம் முழக்குவனாக வந்து நம்மை அழைத்து செல்ல வந்திருப்பதை உணர்ந்து கொண்டார். அதனை தன்னுடைய பிரிய நாயகியிடம் கூறினார். மச்சேந்திரர் அரசி பிரேமிளா மீதும் மகன் மீனநாதன் மீதும் கொண்டுள்ள பற்றினால் தன்னுடன் வருவதற்கு தயக்கம் காட்டுகிறார் என்று உணர்ந்தார் கோரக்கர். உடன் இருந்து அழைத்து செல்ல எண்ணி அரண்மனை பணியாளனாக தான் தங்குவதற்கு அனுமதி வேண்டினார். அரண்மனை வாசம் அவரையும் இல்லறத்தனாக மாற்றிவிடக்கூடும் என்ற எண்ணத்தில் அங்கு தங்குவதற்கு அனுமதி அளித்தனர். மச்சேந்திரர் ஒரு நாள் தன் மனைவியுடன் மகனுடன் பஞ்சனையில் படுத்திருந்தார். அப்பொழுது குழந்தை படுக்கையில் மலம் கழித்தது. மச்சேந்திரர் கோரக்கரை கூப்பிட்டு குழந்தையை கழுவி வருமாறு கூறினார். கோரக்கர் அக்குழந்தையை குளத்திற்கு கொண்டு போய் தண்ணீரில் கழுவி கல்லிலில் துவைத்து வெயிலில் காயப்போட்டார். மச்சேந்திரர் கோரக்கரை கூப்பிட்டு, மீனநாதன் எங்கே என்று கேட்டார். கல்லிலே துவைத்து காய போட்டிருக்கிறேன் என்று கோரக்கர் மறுமொழி கூறினார். இதனை கேட்ட மச்சேந்திரரும் அவர் மனைவியும் வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு அழுதனர். பிறகு மச்சேந்திரர் தன் சீடனை பார்த்து, மீனநாதனை இங்கே கொண்டு வா என்றார். கோரக்கர் கல்லின் மேல் துவைத்தபடியினால் சிதறிய உடற்துண்டுகள் 108 கையால் 108 மீனநாத வடிவங்கள் இருவர் முன்பும் வந்து நின்றன. இவர்களை கண்ட அரசி, என் வயிற்றில் பிறந்த மீனநாதன் யார் என்று கேட்டாள். கோரக்கர் 108 பிள்ளைகளையும் ஒன்றாக்கி அவர்களிடம் கொடுத்தார். பிறகு மச்சேந்திரரை பார்த்து, குருவே, நீர் புறப்படும், நாம் நம்முடைய இருப்பிடத்திற்கே போவோம் என்று சொன்னார். மச்சேந்திரர், இவனோடு போகாமல் இருந்தால் இவன் இன்னும் ஏதேனும் தொல்லைகளை உண்டாக்குவான் என்று எண்ணியவாறே அவனோடு செல்ல ஆயத்தமானார். இவர்களுக்கு வழி செலவுக்கு வேண்டுமே என்று எண்ணியவளாய் பிரமிளா தங்கக்கட்டி ஒன்றை ஒரு பையில் இட்டு கோரக்கர் அறியாமல் மச்சேந்திரரிடம் கொடுத்தாள். இருவரும் செல்லும் வழியில் ஆங்காங்கே எதிர்பட்டவர்களிடம், இங்கே கள்வர்கள் உண்டோ என்று கேட்டுக்கொண்டே சென்றார் மச்சேந்திரர். குருவின் இந்த நடவடிக்கையால் சந்தேகப்பட்ட கோரக்கர் மச்சேந்திரர் இல்லாத சமயம் பார்த்து அவரின் பையை திறந்து பார்த்தார். அதனுள் தங்கக்கட்டி இருப்பதை பார்த்து அதனை எடுத்து தூர எறிந்துவிட்டு அதே அளவு கனமுள்ள கல் ஒன்றை எடுத்து பையுக்குள் வைத்துவிட்டார். இருவரும் மேலும் வழிப்பயணத்தை தொடர்ந்தபோது மற்றும் ஒரு இடத்தில் எதிர்பட்டவர்களை பார்த்து, இங்கு கள்வர் பயம் உண்டோ என்று மச்சேந்திரர் கேட்டார். இதனை கேட்ட கோரக்கர், குருவே, மடியில் கனம் இருந்தால் தானே வழியில் பயம் வேண்டும். தாங்களுக்கு இனிமேல் இந்த அச்சம் வேண்டாம், நிம்மதியாக நம் பயணத்தை தொடரலாம் என்றார். இதனை கேட்ட மச்சேந்திரர் உடனே பையை அவிழ்த்து பார்த்தார். அதனுள் தங்கத்துக்கு பதில் கல் இருந்தவை கண்டு திடுக்கிட்டார். உடனே கோபம் கொண்டார். அட பாவி, நீ என்னுடைய மகனை கொன்றாய், பொறுத்தேன். என் மனைவியை பிரித்தாய், பொறுத்தேன். இப்பொழுது என்னுடைய பொருளை கைப்பற்றி கொண்டாய். நீ எனக்கு நல்ல சீடன் அல்ல.
என்னிடம் எடுத்த தங்கக்கட்டியை திருப்பி கொடுத்துவிட்டு உன் வழியில் செல், இனி என்னை தொடராதே என மச்சேந்திரர் கூறினார். குருவின் கோபத்தைக் கண்ட கோரக்கர் அவரை நல்வழிப்படுத்த நினைத்தார். வழியில் இருந்த ஒரு மலை மீது ஏறி சிறுநீர் கழித்தார். உடனே அந்த மலை முழுவதும் தங்கமயமானது. கோரக்கர் தம் குருவை பார்த்து, தங்களுடைய பொருளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார். அப்பொழுது மச்சேந்திரரை பிடித்திருந்த மாயை விலகியது. மனம் தெளிவு பெற்று குரு சீடரை வெகுவாக பாராட்டினார். ஆயினும் குருவை பிரிந்து சீடர் தனியே கிளம்பிவிட்டார். குருவை பிரிந்த கோரக்கர் தவம் செய்து அஷ்டமா சித்திகளை பெற்றார். பின்னர் திரு கைலாயத்தை அடைந்து அங்கு தங்கியிருந்தார். காய சித்தி பெற்றுள்ள கோரக்கரை அல்லமதேவர் என்பவர் சந்திக்க விரும்பினார். கோரக்கர் அல்லமரை தன்னை போன்று ஒரு சித்தராகவே கருதிய கோரக்கர் அல்லமரை பணியாமல் கைகூப்பி வணங்கி, ஞானசித்தா வருக என்று அழைத்து ஒரு ஆசனத்தில் அமரச் செய்தார். பின்னர், பெருந்தகையே நீ யார் என்று வினாவினார். அதற்கு அவர், ஆணவ மலத்தினின்று நீங்கி தன்னை கண்டவன் என்னையும் அறிவான், இறந்து போகும் உடலில் பற்று கொண்டுள்ளவரை மதித்து சொல்லத்தக்கது யாதுள்ளது என்றார் அல்லமர். ஐம்பூத சேர்க்கில் ஆகிய உடம்பையே தான் என்று கருதிய கோரக்கர் குருவின் அருளால் ரசமணி முதலியவற்றால் காயசித்தி பெற்றவர் எக்காலத்தும் அழியான், அவ்வாறு பெறாதவன் அழிவான் என்றார். அல்லமரும் விடாமல் காயசித்தி பெற்றுள்ளதால் உடல் என்றும் நிலைத்திருக்கும் என்று கூறினீர். ஆதனால் வாழும் நாள் அதிகமே அன்றி அது நிலைத்திருக்கும் என்று கூற முடியாது. ஆகவே அழியும் இந்த உடலை அழியா உடலாக கூறுவது வீண் என்றார். நீ என்ன கூறினாலும் என் அழியாத்தன்மையை மாற்ற இயலாது. வீண் தர்க்கம் வேண்டாம், இதோ நிரூபித்து காட்டுகிறேன் என்று கூறி அல்லமர் தேவருடைய கையில் இந்திரனுடைய வஜ்ராயுதம் போன்ற கூர்மையான ஒரு வாளினை கொடுத்து, என்னை உன் தோல் வலிமையால் வெட்டு, என் உடலில் உள்ள தோல் இச்சற்கு அளவு சிதைந்தாலும் நான் சித்தன் அல்லேன் என்று கூறினார் கோரக்கர். அல்லமர் கோரக்கருடைய செருக்கை ஒழிக்க எண்ணி அவ்வாளினால் கோரக்கனை வெட்டினார். உடலின் மீது பட்ட வாள் கின் என்ற ஓசையுடன் தெரித்து அன்றி அவர் உடம்பில் எவ்வித ஊறுபாடும் உண்டாகவில்லை. இதனால் மீண்டும் செருக்குடன் அல்லமரை கோரக்கர் நோக்கினார். அல்லமர் கோரக்கரை நோக்கி, சரி, உன் திறமையை நிரூபித்து விட்டாய். இதோ இவ்வாளினால் உன் வலிமையுடன் மற்ற சித்தர்களுடைய வலிமையும் கொண்டு நீ என்னை வெட்டு என்று கூறினார். கோரக்கரும் அல்லமரை வாள் கொண்டு வெட்டினார். அவ்வாள் உடலில் புகுந்து வெளிப்பட்டது. ஆனால் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. மறுபடியும் வேறிடத்தில் வெட்டினார். காற்றை வெட்டுவது போல் வாள் உள்புகுந்து வெளிவந்தது. தன்னிலும் மிக்க சக்தியுடைய அல்மரே வணங்கி தான் செய்த பிழையை பொறுக்க வேண்டினார். செய்த பிழை போகட்டும், இனி ஆகிலும் பிழை செய்யாமல் உடம்பில் உள்ள பற்றினை நீக்கி உனது உண்மை நிலையை அறிவாயினும் எனக்கு நீ நல்லன் ஆவாய் என்றார் அல்மர். மேலும் குகேசனை அறிவாயினும் உனது பிறவி நோய் நீங்கி பேரின்பம் அடைவாய் என்றார். சரி, நீங்கள் கூறும் குகேசன் என்னும் மொழியின் பொருள் யாது என்று வினாவினார் கோரக்கர். குகை என்பது இதயத்தை குறிக்கும். அதில் உறையும் இறையே ஈசன். அம்மொழிக்கு பொருளாக உள்ளவனே யானே என்றார் அல்மர். இப்பதில் கோரக்கரை திகைப்பில் ஆழ்த்தியது. குகேசன் நீயே ஆனால் உன் கரத்தில் சிவலிங்கத்தை கொண்டுள்ளது ஏன் என்று வினாவினார். உலகினருக்கும் பிறந்த பயனை அடையும் நெறியை அறிவிக்க வேண்டி எனது வடிவமாக உள்ள சிவலிங்கத்தை கையில் நீங்காமல் கொண்டேன். மேலும் வேதங்கள் யாவும் அறிவாசன் உடம்போடு உள்ள வரையில் நற்கர்மங்களையும் விடாது செய்தல் வேண்டும் என்று கூறுகின்றனர். ஆதலால் யாவரும் உணரும்படி இவ்வாறு உள்ளேன் என்று
தனது இயல்பினை உணர்த்தினார். இதனை கேட்ட கோரக்கர் தன் உடலியே ஆன்மாவின் வடிவம் என்று எண்ணி இருந்ததை விடுத்து உண்மை நிலையை உணர்ந்தார் கோரக்கர். இந்த பதிவு இத்துடன் முடித்துக்கொண்டு அடுத்த பதிவில் கோரக்கர் எப்படி 2 பெண்களை 2 செடிகளாக மாற்றினார் உருவாயின என்பதை பற்றி பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.